மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட வக்ஃபு வாரிய மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. வக்ஃபு வாரிய சொத்துக்களை ஒழுங்குபடுத்துவதாக கூறி வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர், வக்ஃபு வாரிய சொத்துக்களால் நாட்டின் தலையெழுத்தே மாறும் என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகாய், மத விஷயங்களில் தலையிட்டு குறிப்பிட்ட சமூகத்தின் நிலங்களை பாஜக அபகரிக்க நினைப்பதாக குற்றம் சாட்டினார். அரசியல் சாசனம் மீதான அப்பட்டமான தாக்குதலே வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா என குறிப்பிட்ட திமுக எம்பி ராசா அதற்கு கடும் எதிர்ப்பும் தெரிவித்தார். ஒட்டுமொத்த வக்ஃபு வாரிய சொத்துக்களையும் மத்திய அரசு அபகரிக்க முயற்சிப்பதாகவும், வக்ஃபு வாரிய சொத்துக்கள் என அறிவிக்கப்பட்டதை அரசு சொத்து என வரையறுக்கும் சட்டப்பிரிவே அபத்தமானது என்றும் அவர் தெரிவித்தார். சமாஜ்வாதி கட்சி எம்பி அகிலேஷ் யாதவ் பேசிய போது, பாஜக ஒரு புதிய மசோதாவை கொண்டு வரும்போதெல்லாம் தன் ஒவ்வொரு தோல்வியையும் மறைத்து வருவதாக குறிப்பிட்டார். கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய போது, வக்ஃபு வாரியத்தின் ஊழலை முடிவுக்கு கொண்டு வருவதே திட்டம் என்று உறுதிபட தெரிவித்தார். இவ்விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடுவதாகவும் அவர் மேலும் குற்றம் சாட்டினார்.